காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னா சில சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பிளட்ல டாக்ஸின்ஸ் சேருமா? அப்படி என்னதான் டாக்ஸின்ஸ் இருக்க போகுது? இதனால நம்ம உடல்ல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? இதை எப்படி நம்ம சிகிச்சைகள் மூலமாக நம்ம சரி செய்யலாம்? இல்லை எளிமையான மூலிகைகள் என்ன இருக்கு? பொதுவாக நம்ம ஒரு ஒர்க் செஞ்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு டயர்டா நம்ம ஃபீல் பண்றோம். இது முன்னாடி மாரி எனக்கு வந்து ஒர்க் பண்ணவே முடியல. ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னு நம்ம நெனைச்சாலோ, இல்ல நெறைய பெண்கள் வந்து இத ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி மந்த் வர பீரியட்ஸ் வந்து ரொம்ப நாள் தள்ளி போறதோ, இல்ல பீரியட்ஸே வராம இருக்கிறது, பீரியட்ஸோட அந்த பிளட் கலர் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களோ, இல்ல நமக்கு வழக்கத்துக்கு மாறா அதிகமான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் இருந்தாலும் நமக்கு பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பித்தம் உடல்ல சேர்ந்த மாதிரி காலையில எந்திரிச்சோடனே வாய் கசப்பு இருக்கிறது. அடிக்கடி எனக்கு வந்து வாரம் ஒரு முறையோ 2 முறையோ வாந்தி வர மாதிரியே ஒரு தலைவலி ரொம்ப சிவியரா இருக்குங்க. ஸோ ஹெட்டேக் வந்து என்னால தாங்கவே முடியல. திடீர்னு வந்து வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு நடக்கும். இன்டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்கும். குடல்ல வந்து நிறைய கிருமிகளும் சேர்ந்திருக்கும். வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளோ, இது எல்லாமே நம்ம உடல்ல ரத்தத்துல அதிகமான டாக்ஸின்ஸ் இருந்தா ஏற்படக்கூடியது. முக்கியமாக பார்த்தோம்னா ஹேர் ஃபால். ஸோ தலை முடி அதிகமாக உதிர்த்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய எனக்கு வந்து கிரே ஹேர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் நமக்கு ரத்தத்துல டாக்ஸின்ஸ் கழிவுகள் அதிகமாக இருந்தா வரக்கூடியதுதான். முக்கியமாக இந்த கழிவுகள்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது நமக்கே தெரியும். ஸோ சிலருக்கு வந்து யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கும். நார்மலா வந்து பார்த்தோம்னா, இருக்கக்கூடிய பிளட்ல இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் எல்லாம் நார்மலா இருந்தாலும், யூரிக் ஆசிட் லெவல் நெறைய பேருக்கு அதிகமா இருக்கும். ஸோ யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாச்சுன்னா, கால் பாதங்கள் இது வந்து கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கால் பாதங்கள்ல அந்த கட்டை விரல் பகுதியில ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கிறது, வீக்கம் இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ இதே மாதிரி யூரியா, கிரியேட்டினின் ஸோ இதோட லெவலும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் இது 2மே அதிகமாக இருந்துச்சுன்னா, நமக்கு பிளட்ல டாக்ஸின்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுலயுமே வந்து பார்த்தோம்னா சோடியம், பொட்டாசியம் இதோட லெவலும் பார்க்கணும். முக்கியமாக யூரின் போகும்போது நமக்கு புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஆல்புமின், புரோட்டீன் இல்ல மைக்ரோ ஆல்புமினூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல யூரின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ இத்தனை பிரச்சனைகளும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பிளட்ல டாக்ஸின்ஸ் இருக்க இருக்க என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து அது நாளடைவில் நமக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளோ, கல்லீரல் அதாவது லிவர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தொடர்ந்து நமக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தா ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து பிளட்ல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி வெளியேற்றணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் உணவு முறைகள். ஸோ இந்த உணவு முறையில வந்து பார்த்தோம்னா ரொம்ப ப்ரிசர்வ் பண்ண ஐட்டம்ஸ் ரொம்ப நாளா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலோ, இல்ல ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம், உப்பு சேர்ந்த உணவுகள் உப்பு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அது உடல்ல என்ன ஆகும்னா அதிகமான ரத்தத்துல வந்து கழிவுகளை தான் சேர்க்குது. அதே மாதிரி எண்ணெயில பொரித்த வறுத்த உணவுகள் சில உணவுகள்லாம் நம்ம வந்து அவுட் சைட்ல வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். திரும்ப திரும்ப அந்த ஒரே ஆயிலை வந்து ரொம்ப நாட்களாக அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம பிளட்ல டாக்ஸின்ஸ் குடல் பகுதியில வந்து அதிகமான கழிவுகள் இதுதான் நாளடைவில் என்ன ஆகும்னா ஃபேட்டி லிவரோ இல்ல கார்டியாக் இஷ்யூஸோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை கட்டாயம் நம்ம தவிர்த்த நல்லது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பிளட்ல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை எப்படி நம்ம வெளியேற்றம் செய்வது? நம்ம உணவு முறையில வீட்டில் இருக்கக்கூடிய உணவு முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ இதுல பேசிக்கா வந்து பார்த்தோம்னா மஞ்சள் மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கும் மஞ்சள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இந்த மஞ்சள் எப்படி பயன்படுத்தலாம்? தினந்தோறும் காலையில எந்திரிச்ச உடனேயே நம்ம வந்து மஞ்சளை பயன்படுத்தலாம்.
சரி, இந்த மஞ்சள் எப்படின்னா ரொம்ப சிம்பிள். காலையில ஒரு 2 கிளாஸ் தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணீர்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டு கலந்து இதை அப்படியே குடிச்சணும். ஸோ தொடர்ந்து இந்த மஞ்சள் கலந்த இந்த தண்ணீரை, வெதுவெதுப்பான தண்ணீரை நம்ம குடிக்கும்பொழுது முதல்ல நமக்கு பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு அடுத்தது வேறு என்னங்க பயன்படுத்தலாம்? இதெல்லாம் பயன்படுத்தினா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறுமா? நிச்சயமாக வெளியேறும். இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா தாண்டிக்காய். இந்த தாண்டிக்காய் அப்படின்னு சொல்றது திரிஃபலால முக்கியமான ஒரு மூலிகை. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூன்றும் சேர்ந்தது தான் திரிஃபலா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த தாண்டிக்காயை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. சரி, இந்த தாண்டிக்காயை நான் எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, தாண்டிக்காய் பொடி நமக்கு பயன்படுது. ஸோ இந்த தாண்டிக்காய் பொடியோட 100 கிராம் அளவுக்கு தாண்டிக்காய் பொடி இருந்ததுன்னா 20 கிராம் இதுல வந்து ஏலக்காய் பொடி நம்ம சேர்த்துக்கணும். ஸோ 100 கிராம் அளவுக்கு தாண்டிக்காய் பொடி, 20 கிராம் அளவுக்கு ஏலக்காய், ஏலக்காய் பொடியும் இதனோட சேர்த்துக்கணும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணீர்லயே கலந்து குடிக்கலாம். ஸோ தினந்தோறும் நம்ம காலை இரவு 2 வேளையும் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொடியை நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ இது எப்படிங்க நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஒரு வாரத்திலே நமக்கு என்னன்னா பாடியில உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற வெளியேற உடலே வந்து ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதோ, அதுக்கப்புறம் நம்ம பாடி வந்து ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி, உடல் எடை வந்து பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டைஜஷன், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் அது வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தாண்டிக்காய் பொடியும் ஏலக்காய் சேர்த்து ரொம்ப சிம்பிளா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா பிளட்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அதே மாதிரி இதனால பிளட் சுகர் லெவல் அதிகமா இருக்கு, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அவர்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாதிரிதான் சித்த மருத்துவத்துல ரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இந்த ரத்த சுத்தி சூரணம் முக்கியமாக இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னா, அருகம்புல் முக்கியமான ஒரு மூலிகையா இருக்கு. இதனோட கடுக்காய் இருக்கு. கடுக்காயோட சேர்த்து இன்னும் சில மூலிகைகள் இருக்கு. அதாவது அக்ரஹாரம், சிற்றரத்தை, கோஷ்டம் முக்கியமான ஒரு மூலிகையா இருக்கு. ஆவாரம் பூ இதுல சேர்ந்திருக்கு. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக நம்ம வந்து அந்த சூரணத்தை பயன்படுத்தும் பொழுது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதனோட சேர்ந்து எந்த ஜூஸ் இந்த சூரணத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, வெந்நீர்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்நீர்ல கலந்து குடிக்கும் பொழுது ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. அடுத்து ரொம்ப சிம்பிளா இந்த ஜூஸ் நம்ம குடிச்சோம்னா பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நல்லாவே குறையும். அப்படின்னா தினந்தோறும் காலையில இந்த ஜூஸை வந்து நம்ம குடிச்சிட்டு வரணும். இதுல என்னென்ன சேர்க்க போறோம்? ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதுல பீட்ரூட் நமக்கு பயன்படுது. பிளட்ல வந்து நமக்கு ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கு, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை, இந்த அனிமியா கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ பீட்ரூட் நமக்கு தேவைப்படுது. ஒரு பாதி அளவு, குறைந்த அளவுக்கு நம்ம வந்து பீட்ரூட் எடுத்துக்கலாம். இதனோட ஒரு முழு நெல்லிக்காயும் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இதை தினந்தோறும் காலையில குடிக்கும் போது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்ப சிம்பிளா டெய்லி மார்னிங் தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் குடிக்கும்போதே நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பிளட்ல வந்து டாக்ஸின்ஸ் இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடியவங்க ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது நம்ம கல்லீரலோ, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், சிறுநீரகம் தொடர்பான கழிவுகள் இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.